அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ள கடுமையான இறக்குமதி வரிகளால் இந்தியாவின் ஏற்றுமதித் துறைகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. தற்போது இந்திய பொருட்களுக்கு 50% வரை வரி விதிக்கப்படுவதால் அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விலை உயர்ந்து போட்டித்திறன் குறைந்திருக்கிறது. குறிப்பாக துணி, வாகன உதிரி பாகங்கள், உலோகங்கள் போன்ற தொழிலாளர் சார்ந்த துறைகள் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுக ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா இந்த கூடுதல் வரிகளை விதித்துள்ளது. இதன் விளைவாகவே இந்திய ஏற்றுமதியாளர்கள் பெரும் இழப்புகளை எதிர்கொண்டு அமெரிக்காவுக்கு மாற்றாக புதிய சந்தைகளை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஓமனுடன் கையெழுத்திட்டுள்ள முழுமையான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய ஓமன் பயணத்தின் போது தலைநகர் மஸ்கட்டில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது இந்தியா தனது வெளிநாட்டு வர்த்தக தந்திரத்தில் ஏற்படுத்திய மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. CEPA ஒப்பந்தம் இந்திய ஏற்றுமதியில் 98% மேற்பட்ட பொருட்களுக்கு ஓமன் சந்தையில் வரி விலக்கு அளிக்கிறது. இந்தியாவின் முத்துக்கள், நகைகள், துணிகள், தோல் பொருட்கள், காலணி, மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், வாகனங்கள் உள்ளிட்ட பல துறைகள் இதனால் பயன்பெற உள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இதுவரை 5% வரை வரி விதிக்கப்பட்ட பொருட்களெல்லாம் தற்போது முழு வரி விலக்கு பெறுகின்றன. இதற்கு மாற்றாக இந்தியாவும் ஓமனிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சுமார் 78% வரை வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பேரிச்சம்பளம், மார்பிள் கல், பெட்ரோ, ரசாயனங்கள் போன்ற சில முக்கிய பொருட்களை ஓமனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரை மட்டுமே குறைந்த வரியுடன் இறக்குமதி செய்ய இந்தியா அனுமதித்துள்ளது. அந்த அளவை கடக்கும் பட்சத்தில் வழக்கமான வரிகளே விதிக்கப்படும் என தெரிவித்துள்ள இந்தியா, இதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்திருக்கிறது. அதேபோல பால் பொருட்கள், தேயிலை, காஃபி, தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்பதால் இவற்றுக்கு எந்த வரி விலக்கும் வழங்கப்படாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் இந்த CEPA ஒப்பந்தம் பொருட்கள் மட்டுமன்றி சேவை துறையிலும் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரவிருக்கிறது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், தொழில்முறை சேவைகள், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்திய நிறுவனங்களுக்கு 100% முதலீட்டு அனுமதியை இந்த ஒப்பந்தம் பெற்று தந்திருக்கிறது. அதேபோல திறமையான பணியாளர்களின் தற்காலிக பணி நியமனங்களுக்கான விதிகளும் இந்த ஒப்பந்தத்தால் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்தியா ஓமன் இடையிலான வர்த்தகம் தற்போது ஆண்டுக்கு சுமார் $10.5 பில்லியன் இருக்கிறது. ஓமனில் சுமார் 7 லட்சம் இந்தியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்கள் மூலம் ஆண்டுக்கு $2 பில்லியன் அளவிற்கு பண பரிவர்த்தனையும் நடைபெறுகின்றன. இந்த சூழ்நிலையில் வரும் 2026 முதல் காலாண்டில் அமலுக்கு வரக்கூடிய இந்த புதிய ஒப்பந்தம் மூலம் இந்தியாவுடைய மேற்காசிய பொருளாதாரம் மற்றும் மூலோபாய நிலைப்பாடு மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call